ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கைத்தொழில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த பூ உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூ உங்களுக்கு போட தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பிட் வயர்களை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நிறைய பூ பின்னிக்கலாம். இது பாருங்கள், அழகாக சங்கு பூ பின்னியிருக்கேன். இந்த மாதிரி பூ போடலாம். இப்போ என்னென்னா, நான் இந்த பூ ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததை தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இதுதான் இப்போ போட்டது நான். இது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 2 அடி உள்ள வயர், மீதி வயர் இருந்துச்சுன்னா 3 வயர் போதும் நம்மளுக்கு. 3 வயர் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு நம்ம அதில் ரன்னிங் வயர் வச்சு அப்படியே சுற்றி போட்டுட்டு ஏணிப்பிடி முடிச்சு போட்டு வந்துக்கலாம். இதில் நான் டபுள் சைடு செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். எதுக்குன்னு சொன்னால், இந்த ஃப்ளவரை வெளில வச்சு பாருங்கள். இதில் எல்லாம் மணி கோர்க்கணும்னு ஒரு மணி கோர்த்து காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. நான் அடுத்து உங்களுக்கு இதை சொல்லித்தரும்போது அதில் எல்லா மணியும் கோர்த்து இன்னும் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன ஃப்ளவர் வாஸ் மாதிரி தான். இது மாதிரி நம்ம இதை உள்ளே சொருகணும்லாம் அவசியம் இல்லை. இதுலேயும் நம்ம மணியில் கோர்த்து இதை அழகாக வச்சுக்கலாம். நீங்கள் போடுற சின்ன சின்ன இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் சொருகி வச்சு இந்த டபுள் சைடு இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நீங்கள் செவுத்தில் ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆணி இருந்தால் கூட அதில் அழகாக மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் செல்லோ டேப் வச்சு ஒட்டி நான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஃபோன் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு கூடை போட்டிருந்தேன். அந்த கூடையோட மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. எனக்கு இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எனக்கு என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஹேண்ட் ஒர்க்கும் உங்களுக்கு சொல்லித்தருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பேசுகிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.